எவ்வளோ கிராம் எடுக்கணும் இது மாதிரி எடுக்கணும் நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். சரி, அது நம்ம கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு சரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. ஜஸ்ட்டு ரன் பண்ணிட்டா போதும். ஜஸ்ட்டு பூரா அதில் வந்துடும். ஆனால் ஆஃப் பண்ணி பாருங்க, இவ்வளோ பெரிய இடம் இருந்தால் போதும், அந்த மிஷினை வச்சு நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். போதுமா? இந்த டேங்க்கும் மிஷினும் டோட்டலாக இன்ஃபில்டாக வந்துருங்க. இந்த முருங்கை பவுடர் இருக்கு இல்லைங்களா, முருங்கை லீவ்ஸ் பவுடரு, ஹர்பல் பவுடர்லாம் இருக்குங்களா, அது மாதிரி கார்லிக் பவுடரும் நல்லா போயிட்டு இருக்குங்க சார். சரி, வர மாதிரி சிங்கிள் பேஸ்ல 3 HP அதெல்லாம் வீட்லயே ஓட்டலாமே. வீட்ல தாராளமா ஓட்டலாம். சரி, என்ன கொடுக்குறாங்களா? சப்சிடி 30% கொடுப்பாங்க. 35%. நீங்க இந்த முத்ரா லோன் மாதிரி இருக்குங்களா, இது மாதிரி அப்ரோச் பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். சூப்பர். கஸ்டமரும் அடுத்த மிஷினுக்கு ஆர்டர் கொடுக்குறதா ஃபோன் பண்ணுவாங்க தவிர கம்ப்ளைண்ட் யாரும் ஃபோன் பண்ணது கிடையாதுங்க. சூப்பர் சார். கார்லிக்கை வந்து ட்ரை பண்ணி பவுடரா செல் பண்ணலாம். சரி, கார்லிக் பவுடர் ஒரு நிமிஷத்துல வந்து 40 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா. சரி சார். சைலண்டா பல லட்சம் டர்ன் ஆகிற பிசினஸ்ங்க. யாருக்கும் வெளியில் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த பிசினஸ் பூண்டு பிசினஸ் பண்றவங்க மிஷின் வச்சிருந்தா உங்க கூட சொல்ல மாட்டாங்க. சரி சரி. சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உள்ளார ரெட் கலர் லைட் இருந்துச்சுன்னா கார்லிக் உள்ள இறங்குது, பீல் ஆகுது, ரெடியா இருக்குன்னு அர்த்தங்க. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீங்களா இருக்கீங்களா? ஓகே. உங்களை பத்தியும் உங்களோட பிசினஸ் பத்தி என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அறிமுகம். ஓகே சார். வணக்கம், என்னோட பேர் பொன்மணிங்க. நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. நம்ம கம்பெனியோட பேர் அஜைல் மிஷினரி சொல்யூஷன். நம்ம வந்து மல்டிபிளாக கார்லிக் பீலிங் பண்ணிட்டு இருக்கோங்க சார். ப்ளஸ் வந்து ஃபுட் மிஷினரிஸ் கஸ்டமைஸாகவும் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் R&D பண்ணிட்டு இருக்கோம். கார்லிக் பீலிங் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 kg கெப்பாசிட்டியிலிருந்து 500 kg கெப்பாசிட்டி வரைக்கும் நம்மகிட்ட மிஷின் இருக்குங்க. ஸோ இதில் கார்லிக் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆனியன் பண்ணிக்கலாம், பிக் ஆனியன் பண்ணிக்கலாம், கேஷ்யூ பண்ணிக்கலாம், இது ஒரு மல்டியாக பண்ணிக்கலாம். இதோட மிஷினரிஸ் ஃபோக்கஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் கார்லிக் மிஷினரி. இன்னும் எக்கச்சக்கமா லிஸ்ட் கொடுத்துக்கிட்டே போறீங்க. நம்ம ஃபுட் மிஷினரிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேஷ்யூ, சின்ன வெங்காயம் இதெல்லாம் கூட நீங்க தாராளமாக உரிக்கலாங்க இதில். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. எக்கச்சக்கமான விஷயம் ஒளிஞ்சிருக்கும் போல இருக்கு. போய் டெமோ பார்த்துட்டு வந்துடலாங்களா? கண்டிப்பாக வாங்க. சரிண்ணா வாங்க. கட்டப்பா, ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். ஏன்னா கார்லிக் பல்ப் பிரேக்கர் மிஷின் சொல்லுவாங்க சார். இது பூண்டை வந்து உடச்சி டெஸ்ட் தனியாகவும் பூண்டு தனியாகவும் உடச்ச பூண்டு தனியாகவும் பிரித்து கொடுக்குங்க. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 1 HP மோட்டரில் ரன் ஆகுது. சிங்கிள் ஃபேஸ் லைனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ராசஸ் ரொம்ப ஈஸிங்க. முழு பூண்டை போட்டு உதிரி பூண்டு பண்ணுற மிஷின் சார். இது மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்லிக் பிரேக் ஆகி வந்துடுச்சிங்க. உங்களுக்கு உதிரி வந்து அழகாக அப்படி தோல் உரியாதுங்க, பூண்டு உடைச்சு மட்டும் கொடுக்கும். உடைச்சிருது. ஆமா, அந்த உதிரி பூண்டு இருக்கு இல்லைங்களா, சரி சரி, இது மாதிரி உடைச்சு கொடுத்துரும். ஆனா தோலும் தனியா இங்க வந்துச்சு. அது வந்து மேல இருக்கிற தோலுங்க. சரி சரி சரி. இந்த பூண்டு முழு பூண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த பூண்டோட மேல அந்த இதுவும் மேல ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, இந்த டெஸ்ட் வெளியே போயிடும். இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். முழு பூண்டு எடுத்து அப்படியே போட்டு உடைச்சு ப்ராசஸ் பண்ணணும். இது ஒரு டைப் மிஷினுங்க. இது வந்து 500 kg கெப்பாசிட்டி இருக்கு. சரி. இது பாத்தீங்கன்னா 150 kg per hour. இது சிங்கிள் ஃபேஸ்ல நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு 150 கிலோ உடைச்சு கொடுக்கும். ஒரு மணி நேரத்துக்கு 150 கிலோ உடைச்சு கொடுக்கும் இந்த மிஷின். சரிங்க சார். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா ட்ரையர்ல நம்ம வைக்கணும். சரிங்க. பாத்தீங்கன்னா இந்த ட்ரையர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க 1 மணி நேரம் நீங்க ட்ரை பண்ணாலும் டைம் செட் பண்ணிக்கலாம். அப்படியா? நீங்க 55 டிகிரி 60 டிகிரி டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரையர்ல டைம் செட் பண்ணிக்கலாம். ஒரு 8 hours ஒரு ப்ராடக்ட் ரன் ஆகுது அப்படின்னா நீங்க 8 hours டைம் செட் பண்ணி நீங்க வேற ஒர்க்கும் பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆயிருங்க. இப்போ ஒரு பூண்டு ட்ரை ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? இது பாத்தீங்கன்னா ஒரு 30 to 45 மினிட்ஸ்ல நம்ம ப்ராசஸ் எடுத்துடலாங்க. சரிங்கண்ணே. 100% ட்ரை பண்ணி பவுடர் பண்றதுல டைம் ப்ராசஸ் டைம் அதிகமாகும். ஓகே. ஜஸ்ட் பீல் பண்றதுலாம் ஒரு 1 hour வச்சா போதுங்க. ஓகே சார். ஓகே. ட்ரையர்ல போட்டு அந்த மேல இருக்கிற ஸ்கின்னை வந்து லைட்டா ட்ரை பண்ணணும். அப்படிங்க. ட்ரை பண்ணிட்டு போட்டாதான் உங்களுக்கு பீலிங் ரிசல்ட் நல்லா இருக்கும். சரி சரி. ஓ, இது இந்த மாதிரி தான் ட்ரை பண்றதுங்களா? ஆமா ஆமா. சரி, இது ட்ரை பண்ணி முடிச்சா ட்ரைனா ஃபுல் ட்ரை கிடையாது. மேல இருக்கிற ஸ்கின் மட்டும் தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். இதுல வெயிட் லாஸஸ் எதுவும் ஆகாது. சரி, ஓகே ஓகே. இது பண்ணிட்டு பண்ணும்போது ரிசல்ட் நம்மளுக்கு நல்லா இருக்கும், பீலிங் ரிசல்ட். ட்ரையர் ஒர்க் முடிஞ்சிச்சுங்க. இந்த ட்ரையர்ல இருந்து இருக்கிற ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துட்டு பீலிங் மிஷின்ல நம்ம போட போறோம். அப்படிங்களா? இப்போ எடுத்துறோம். ஓகே. பிரேக் ஆன கார்லிக்கு எடுத்துட்டு போயிட்டு பீலிங் மிஷின்ல போட போறோம். பீலிங் மிஷின்ல போட்டாச்சு. PLCல ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணி வச்சிருப்போம். அப்படிங்க. எவ்வளவு கிராம் எடுக்கணும் இது மாதிரி எடுக்கணும் நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம். சரி. அது நம்ம கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணிட்டு சரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. ஜஸ்ட்
ரன் பண்ணிட்டா போதும். டஸ்ட்டு பூரா அதில் வந்துடும். டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக அதில் வந்துடும். கார்லிக் அது வராது. ஃபீல்டு கார்லிக் தனியாக வந்துடும். டஸ்ட்டில் வந்து அவுட்புட் வந்துடும். இந்த பீலிங் கார்லிக் அவுட்புட் வந்துடுச்சு உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பீலிங் கார்லிக் பாருங்கள், உங்களுக்கு 90 to 95% உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருங்க. ஆமாம், பேட்ச் வைஸாக நடக்குங்க இந்த ப்ராசஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 kg கார்லிக் போட்டால் 50 kg ஒரே டைமில் உரிக்காதுங்க. அது போடுறப்ப பேட்ச் வைஸாக உங்களுக்கு உரிக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 grams 600 grams பேட்ச் எடுக்கும், பீல் ஆகும். பீல் ஆன கார்லிக் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து டஸ்ட்டு வெளியே போயிடும், அவுட்புட் கார்லிக் கீழே வந்துடும். ஸோ இது பேட்ச் வைஸாக நடக்கும். ஆட்டோமேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளார என்ன ப்ராசஸ் நடக்கிறது இண்டிகேஷன் வருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உள்ளார ரெட் கலர் லைட் இருந்துச்சுன்னா கார்லிக் உள்ள இறங்குது, பீல் ஆகுது, ரெடியாக இருக்குன்னு அர்த்தங்க. இந்த ஆரஞ்சு கலர் பீல் ஆகிட்டு இருக்கு உள்ளார கார்லிக் வந்து டஸ்ட் தனியாகவும் குறிச்ச பூண்டு தனியாகவும் பிரிக்கிற ப்ராசஸ் நடந்திருக்கு. இந்த கிரீன் கலர் லைட் வந்த வாட்டி ப்ராசஸ் உள்ளார முடிஞ்சிருச்சு, அவுட்புட் நம்மளுக்கு ப்ராடக்ட் கீழே வருது அப்படின்னு அர்த்தம். வெளியே வந்த ப்ராடக்ட் வந்து கீழே உங்களுக்கு கலெக்ட் பண்ணிக்கலாம். உரிச்ச கார்லிக் எல்லாமே 95% உங்களுக்கு ரிசல்ட் இருக்குங்க. சூப்பர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கெட்டுப்போன பூண்டு, உரிக்காத பூண்டுலாம் மேன் பவர் வச்சு பிரிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து பேக் பண்ணி செல் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம புதுசாக ஒரு கன்வேயர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேங்க சார். அப்படிங்களா? இந்த கன்வேயரில் போட்டு பிரிக்கிறப்போ உங்களுக்கு ப்ராசஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். அது என்ன பாருங்க, காட்டுங்க. கார்லிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அதை பிரிக்க வேண்டியது இருக்குங்க. உரிச்ச பூண்டு, உரிக்காத பூண்டுலாம் இருக்குங்க. அந்த மாதிரி காஞ்சி போனது, கெட்டு போன பூண்டுலாம் இருக்கும். அதை நம்ம மறுபடியும் பிரிக்கிறப்போ கன்வேயர் மூலமாக பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக ப்ராசஸ் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு தோலை ஒன்றும் கண்ணுக்கு தெரியலையே. இல்லைங்க சார், இதுவும் பாருங்க 1-2 உரிக்காமல் இருக்கும் பாருங்க. இங்க பாருங்க, இந்த காஞ்ச பூண்டு மாதிரி இருக்குங்களா, இதெல்லாம் நம்ம மறுபடியும் பிரிக்கணுங்க. சரிண்ணே. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் பேர் என்ன? இது வந்து கன்வேயர். அந்த கார்லிக் வந்து கை பார்க்கறது ஈஸியாக இருக்கும். ஈஸியாக 2 பேர் லேடிஸ் இருந்தாவே போதும், அழகாக பிரிச்சிடலாம். இந்த மாதிரி கார்லிக் இருக்கு இல்லைங்களா, எவ்வளோக்கு எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு பிரித்து அழகாக எடுத்துடலாங்க. இந்த மாதிரி கை பார்க்கறது. ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி இந்த உரிச்ச பூண்டு, ஸோ உரிக்காத பூண்டு, இந்த கெட்டுப்போன பூண்டுலாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் அப்படி பிரிச்சுட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்து அங்கே கிடைக்கும். ஓகே சார். டோட்டலாக எத்தனை % சார் இதில் வந்து உங்களுக்கு வெளியில் வரும் கை பார்க்கறதுக்கு முன்னாடி? ஒரு 90 to 95% ரிசல்ட் கிடைக்குங்க. ஒரு 3 to 5% வந்து உங்களுக்கு அன்ஃபில்டாக கிடைக்கும். அதுவுமே அந்த டஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இனிஷியலாக கம்மி ஸ்டார்ட் அப்பில் வந்து மேன் பவர் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம கலர் ஸ்டார்டிங் மிஷின் போய்க்கலாங்க. அது தனி செக்மெண்ட்டுங்க. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது லோ குவாலிட்டி பூண்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக பூண்டு போட்டிங்கன்னா அந்த சொத்தை வந்து கம்மியாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த கை பார்ப்பாங்க இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி ரிசல்ட்டுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 99% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. NHP ஸ்க்ரூ கம்ப்ரஸர் போட்டால் தான் இது உங்களுக்கு மினிமம் 50 kg நம்ம ஃபில் பண்ண முடியுங்க. அப்படிங்களா? இந்த கம்ப்ரஸரும் இந்த டேங்க்கும் மிஷினும் டோட்டலாக இன்ஃபில்டாக வந்துருங்க. இதுதான் கம்ப்ரஸர். ஆமாம், டேங்குங்க. சரிங்க. இது வந்து பீலிங் மிஷின். சூப்பர். இது பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸில் தான் ரன் பண்ண முடியுங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்க சிங்கிள் ஃபேஸ் ரன் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் டெவலப் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு காட்டுறவாங்க. சார் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டைப் மிஷினுங்க. ஓகே. இது வந்து சிங்கிள் ஃபேஸ் லைனில் ரன் ஆகக்கூடியதுங்க. எல்லா இடத்துலையுமே 3 ஃபேஸ் லைன் இருக்காது. ஸ்டார்ட் அப் பண்ண போகிறவங்களுக்கு சின்ன இடம் இருந்தால் போதும், இது மாதிரி மிஷின் வாங்கி போட்டு சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்ல நம்ம ரன் பண்ணிக்கலாங்க. ஓகே. அதில் என்ன ப்ராசஸ் நடக்கும் அதே ப்ராசஸ் இதுலேயும் நடக்கும். பட் இது வந்து கன்சப்ஷன் பவர் வந்து சிங்கிள் ஃபேஸ், அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கம்மியாக கிடைக்கும். ஓகே. இதில் 50 kg கிடைக்குதுன்னா இதில் 1/3 கிடைக்குங்க. சரிங்க. அதுதான் ஒரு 150 kg கார்லிக் பல்ப் பிரேக்கர் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு பெரிய மிஷின் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹவர் 500 kg நம்ம பிரேக் பண்ணி கொடுக்குங்க. அப்படிங்களா? அதில் வந்து உடச்சி மட்டும் தான் கொடுக்கும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உடச்ச கார்லிக் வந்து டஸ்ட்டு தனியாக எடுத்துட்டு சின்ன பூண்டு, அதோட பெரிய பூண்டு, அதுக்கு பெரிய பூண்டு பல்லு, அது மாதிரி 3+1 4 விதமாக உங்களுக்கு கிரேட் பண்ணி கொடுத்துருங்க, பிரித்து கொடுத்துருங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு கெட்டு போன பூண்டு, ரொம்ப சின்ன பூண்டுலாம் வந்துருங்க, கழிவுலாம் வந்துடும். இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பெரிய பூண்டு பல்லு வருங்க, அதோட பெரிய பல்லு வரும். அதுக்கு மேலே 2 பல்லு உடையாம 1-2 வருது இல்லைங்களா, அது வந்து வெளியில் போயிடும். ஏலக்காய் மிஷின் மாதிரி இல்லை? ஆமாம், கிரேடிங் பண்ணியே வந்துருங்க. ஓகேங்க சார். ஓகே. ஆனால் இன்னும் சூப்பராக இருக்குல்ல, என்ன வித்தியாசமான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க. 1 கிலோ பூண்டுக்கு என்ன டைம் எடுக்கும், 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ பூண்டு இது பண்ணி கொடுக்கும்?
சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 50 kg கெப்பாசிட்டி மிஷின் எடுத்துக்கலாங்க. சரி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு ஒரு 50 கிலோ வரைக்கும் நம்ம ஃபீல்டு கார்லிக் அவுட்புட் எடுக்கலாம். சரி சரி. அதுக்கு ப்ராசஸ் வந்து 2-3 ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் முழு கார்லிக் நாங்கள் பர்ச்சேஸ் பண்றோம். சரி. அந்த கார்லிக்கை வந்து பிரேக் பண்றோம். பிரேக் பண்ண கார்லிக்கை வந்து ட்ரை பண்றோம். ட்ரை பண்ணது வந்து பீல் பண்றோம். சரி. ஸோ 2-3 ப்ராசஸா பண்ணக்கூடிய பிசினஸ்ங்க இது. ஆமா ஆமா. பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 50 கிலோ பீல் பண்ணி நம்ம கார்லிக் கிடைக்கும். சரி. அதே மாதிரி சின்ன வெங்காயமும் 50 கிலோ நம்ம பீல் பண்ணி எடுக்கலாம். பெரிய வெங்காயமும் எடுக்கலாம். இது மல்டிபிளா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் மிஷின். சரி. இப்போ இந்த மிஷின் வாங்கிட்டோம், எந்த மாதிரியான பிசினஸ் பண்ணலாம்? இந்த மிஷினை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம்? சரியா, பூண்டை வாங்கி பூண்டை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குற மூலமா நம்ம லாபம் டபுள் மடங்கு நம்ம எடுக்கலாங்க. சரிங்க. நீங்க கார்லிக் இப்போ பர்ச்சேஸ் பண்றீங்க, பர்ச்சேஸ் பண்ண கார்லிக் அப்படியே நீங்க கொடுக்குறப்போ சின்ன லாபத்தை கொடுப்பீங்க. சரி. அதே அந்த கார்லிக்கை பிரேக் பண்ணி கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம், ஹோட்டலுக்கு கொடுக்கலாம், கல்யாண ஆர்டர்ஸ் கொடுக்கலாம், ஹாஸ்டல்ஸ் இது மாதிரி கொடுக்கலாங்க. இது ஒரு கேட்டகரி போகுதுங்க. பிரேக் பண்ண கார்லிக் மட்டும் செல் பண்ற பிசினஸும் இருக்குங்க. அதே மாதிரி பிரேக் பண்ண கார்லிக்கை பீல் பண்ணி செல் பண்றதும் இருக்குங்க. ரெண்டு விதமா பிசினஸ் போயிட்டு இருக்குங்க. ஏன்னா நீங்க முழு பூண்டை எடுத்து ஒரே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ இது மல்டிபிளா பண்ணலாம். உதிரி பூண்டு கேட்கறவங்களுக்கு உதிரி பூண்டை கொடுக்கலாம், பீல் பண்ணி கேட்கறவங்களுக்கு பீல் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி முழு பூண்டு கொடுக்குறவங்களுக்கு முழு பூண்டும் நீங்க கொடுக்கலாம். ஸோ மல்டிபிளா நம்ம பண்ணலாங்க. சைலண்டா பல லட்சம் டர்ன் ஆகிற பிசினஸ்ங்க. யாருக்கும் வெளியில் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த பிசினஸ் பூண்டு பிசினஸ் பண்றவங்க மிஷின் வச்சிருந்தா உங்க கூட சொல்ல மாட்டாங்க. சரி சரி. ஸோ சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட்டும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்குங்க. இப்போ வந்து பீல் பண்ணி செல் பண்றது மட்டும் இந்த பிசினஸ் இல்லைங்க. இப்போ நம்ம கஸ்டமரே இருக்காங்க, அவங்க மிஷின் எடுத்துட்டு போயிட்டு அவங்க பூண்டு பிசினஸ் பண்றாங்க. பிளஸ் மிஷினும் இருக்கு. இப்போ திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 5 கிலோ 10 கிலோ உரிச்சு வேணும் அப்படின்னா எடுத்து வந்து கொடுக்குறாங்க, ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது நல்லா மார்ஜின் வச்சு கொடுக்குறாங்க. ஒரு கிலோக்கு எவ்வளோன்னு கொடுக்குறாங்க. ஸோ இட்லி மாவு அரைக்க வராங்க இல்லைங்களா, அது மாதிரி போயிட்டு இருக்கு சார். ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு, அதுல வந்து ஒரு 10 கிலோ பூண்டு தேவைப்படும். ஒரு 10 பேர் கெஸ்ட்டை வச்சு நம்ம உரிக்க விடுவோம். இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த கிலோக்கு எவ்வளோன்ட்டு சார்ஜ் பண்ணிட்டு பீல் பண்ண கார்லிக் நீங்க எடுத்து வந்துடலாம். சார் மார்க்கெட்ல சார்ஜ் பண்ணாங்க சார் கார்லிக்கு நம்ம கஸ்டமர் வந்து 30 ரூபால இருந்து 40 ரூபா வரைக்கும் பண்றாங்க சார். 10 கேஜிக்குங்க. சரி சரி சரி. இப்போ ஒரு கிலோ நீங்க ப்ராசஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மினிட்ஸ் மேக்ஸிமம் 1.5 மினிட்ஸ்ல ஒரு கிலோ ப்ராசஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷத்துல வந்து 40 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா. சரி சார். ஓகே சார், எத்தனை வருஷமா நீங்க எனக்கு மிஷினரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. சரி. கார்லிக் பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸா ஃபோக்கஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இதுல வந்து மல்டிபிள் நாங்க கார்லிக் மட்டும் இல்லைங்க, ஃபுட் ஐட்டம் மிஷின்ஸ் எல்லாமே நம்ம பண்றோம். சரிங்க. ஸோ கஸ்டமைஸாகவும் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க இல்லையா, எத்தனை சார் மிஷினரிஸ் சப்ளை பண்ணியிருப்பீங்க? சார் அது கணக்கு இல்லைங்க சார். அவ்வளோ அந்த இருக்கிறீங்களா? சரி, கஸ்டமரோட ஃபீட்பேக் இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்றாங்களா, ஏதாவது ப்ராப்ளம்ஸ்? சார் நம்மளுக்கு 99% கம்ப்ளைண்ட் வந்து சான்ஸ் கிடையாது சார். சரி. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே பிஎல்சி தான் யூஸ் பண்றோங்க. டெல்டா இது மாதிரி பிராண்டடான ஐட்டம் யூஸ் பண்றோம். அதே மாதிரி நொமாண்டிக் ஐட்டமும் பிராண்டடா தான் யூஸ் பண்றோம். லோக்கல் பிராண்ட் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்றது இல்லை. ஸோ நாங்க வந்து 1 வருஷம் கேரண்டி சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோங்க. எங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு கஸ்டமரும் அடுத்த மிஷினுக்கு ஆர்டர் கொடுக்குறதா ஃபோன் பண்ணுவாங்க தவிர கம்ப்ளைண்ட் யாரும் ஃபோன் பண்ணது கிடையாது. சூப்பர் சார். இவ்வளவு கஸ்டமர் இருக்காங்கும் போது அவங்க சஜஸ்ட் பண்ணியோ அல்லது அவங்களே ரிப்பீட்டடா வாங்குற மாதிரிலாம் நடந்திருக்கா? நம்மளுடைய பிசினஸ் எப்படின்னா, நாங்க கிட்ட வாங்கிட்டு போற கஸ்டமர் ரெஃபர் மூலமா தான் எங்களுக்கு பிசினஸ் மோஸ்ட்லி நடக்குதுங்க. சரி சரி சரி. இப்போ ஒரு கஸ்டமர் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு கேரளாவில் ஒரு கஸ்டமர் எடுத்துட்டு போறாருன்னா அவருக்கு இப்போ ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும், அவர் ரெஃபர் பண்ணி தான் எங்களுக்கு மோஸ்ட்லி பிசினஸ் ஆகுது. சரி சரி சரி. கமர்ஷியலா ஒரு பிளேஸ் இருக்கணும், கடை இருக்கணும் அப்படிதான், இல்ல வீட்டுல வச்சு கூட பண்ணலாமான்னு சார்? அப்பெல்லாம் கிடையாதுங்க, நீங்க எங்க வேணாலும் வச்சு பண்ணலாம். அதோடைய ப்ராடக்டோட நாலேஜ் உங்களுக்கு தெரியணுங்க. சரி. மிஷின் யார் வேணாலும் போடலாம். இப்போ கார்லிக் எங்க கிடைக்கும், அது எப்படி ப்ராசஸ் பண்ணும், எப்படி அதை ஸ்டோரேஜ் பண்ணும், மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க மிஷினுக்கே போகணுங்க. மிஷின் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க சொல்ற ஒரு விஷயம், நீங்க வந்து ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்றது முக்கியம். எப்படி நீங்க எடுக்கிறீங்க, எப்படி ஸ்டோர் பண்றீங்க, எப்படி நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க. நீங்க பொருளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? ரெண்டாவது நீங்க மிஷினுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட்டிங் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு மிஷின் 2 மிஷின் எடுத்துட்டு போயிடலாம். ஆனா மார்க்கெட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. ஒரு 1 மந்த் நீங்க ஃப்ரீ அனலைஸ் பண்ணலாம். ஹோட்டலு, அப்புறமேட்டு சின்ன சின்ன கேட்டரிங்கு, அப்புறமேட்டு ஹாஸ்டல்ஸ்,
அப்புறமேட்டு பல்க் குக்கிங் பண்றாங்க இல்லைங்களா, இந்த ஸ்விக்கி சொமேட்டோ மாதிரி பண்றாங்க, அவங்கள மாதிரிலாம் நீங்க நேரா போய் நீங்க அப்ரோச் பண்ணலாம். சரி. இப்போ அவங்க 1 கிலோ கொடுக்குறாங்க அப்படின்னா அது 1 கிலோ வந்து 100 கிலோ மாறும். சரி சரி சரி. ஸோ நீங்க மார்க்கெட்டிங் வந்து ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து நல்லபடியாக கொண்டு போகலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டரிங் ஆர்டர்லயே மாஸ்டர் என்ன பண்ணுவோம்னா பீல்டு கார்லிக் தான் போட் பண்ணுவாங்க. அப்படியா? பீல்டு ஆனியன் தான் போடுவாங்க. ஸோ அந்த லெவல்ல இருக்கு. சரி. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1 கிலோ பூண்டு, எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பூண்டு நீங்க முழு பூண்டு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதே 100 ரூபாய்க்கு ஃபீல்டு கார்லிக் நீங்க கொடுக்குற கண்டிஷன்ல இருந்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம். அது மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா நல்ல பிசினஸ் ஆகும். சரி சார். இப்போ இந்த உரிச்ச பூண்டை மேக்ஸிமம் எத்தனை நாள் சார் வைக்கலாம் சார்? இந்த உரிச்ச பூண்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாங்க. ஏன்னா நீங்க அன்னன்னைக்கு நீங்க பொருளை கொடுத்தீங்கன்னா அதோட ஃப்ரெஷ்னஸ் நல்லா இருக்கும். நீங்க ஸ்டோர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதோடைய எவ்வளவுதான் கெட்டு போகாம நல்லா இருந்தாலுமே அதோடைய ஃப்ரெஷ்னஸ் வந்து மாறும். அப்போ அன்னன்னைக்கு இன்னைக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 200 கிலோ கொடுக்குறீங்கன்னா 200 கிலோ சேல்ஸ் பண்ணிருங்க. ஆர்டர்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஆர்டர்ஸ் வந்தவாடி நீங்க எடுங்க. ஒரு ஒன் மந்த் நீங்க இப்படி பண்ணா போதும். அடுத்தது நீங்க ஆர்டர் கோசம் நீங்க வேலை பார்க்கலாம். சரி சார். எங்ககிட்ட வந்து சின்ன லெவல்ல இருந்து பெரிய ப்ரொடக்ஷன் வரைக்கும் மிஷின் இருக்கீங்க. பத்தி பேசுனீங்க இல்லையா? இப்ப உங்களோட மிஷினரிஸ் வந்து எப்படி சேல்ஸ் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. யாராவது ஒருத்தர் உங்க மிஷினை எடுத்து சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது ஆப்ஷன் இருக்கா? நம்ம டீலர்ஷிப்பும் கொடுக்கலாம். டீலர்ஷிப் கொடுக்குறேன். இந்த அருமையான மிஷினோட பிரைஸ் என்ன சார்? சார் பாத்தீங்கன்னா இந்த மிஷின் பாத்தீங்கன்னா பல கேட்டகரியில் இருக்குங்க. சரி. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிரைஸ் சொல்லிட்டு அது கம்மியான ஐட்டமும் நம்ம கிட்ட இருக்கு. சரி. உங்களுக்கு ப்ரொடக்ஷனை பொறுத்து தாங்க ரேட்டு மாறுங்க. எனக்கு வந்து ஒரு 15 கிலோ பர் ஹவர் ஆனா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கேட்டகரி இருக்கு. அதே மாதிரி 100 கேஜி வேணுங்கிறவங்க ஒரு கேட்டகரி இருக்கு. மேக்ஸிமம் 500 கேஜி வரைக்கும் ப்ராசஸ் பண்றது மிஷின் இருக்கு. ஸோ அதுக்கே ஒரு தனி லிஸ்டே போடலாம்னு வச்சுக்கலாம். அவங்க பாக்குறவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி கேட்க சொல்லுங்க. நான் கண்டிப்பா ரேட்டு, மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன், அவங்களோட நீடு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க அவங்களுக்கு கோட் பண்ணலாம். ஓகே சார். பட்ஜெட் சப்போஸ் ஹெவியா இருக்கும்போது இஎம்ஐ ஆப்ஷன் அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறீங்களா? இல்லைங்க சார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோன்ஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமர் இப்போ கிட்ட கேஷ் எல்லாம் பிசினஸ் இருக்கு. ஸோ எங்ககிட்ட கொட்டேஷன் வாங்குவாங்க. கொட்டேஷன் வாங்கி பேங்க்ல இந்த முத்ரா லோன் இது மாதிரி கவர்மெண்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, சப்சிடி மூலமா நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க சார். அதுல எல்லாத்துக்குமே கிடைச்சிருதா சார் லோன் ஓரளவு? சார் அவங்களுடைய சிவில் நல்லா இருக்குங்கிற பட்சத்துல கண்டிப்பா கிடைக்கும் சார். சப்சிடி கொடுக்குறாங்களா? சப்சிடி 30% கொடுப்பாங்க சார். 35%. நீங்க இந்த முத்ரா லோன் மாதிரி இருக்குங்களா, இது மாதிரி அப்ரோச் பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். சூப்பர் சார். இதுவே போதுமே சார். இவ்வளவு லட்ச ரூபா மிஷினை வந்து 70,000 ரூபாய் தான் அவங்க திருப்பி கொடுக்க போறாங்க சப்சிடி கிடைக்கும் போது. ஆமா. நம்மளோட ப்ராசஸ் எல்லாமே யார் மூலமா ஃபீல் பண்ற சிஸ்டம் தான் சார். ஹை ப்ரெஷர்ல நம்ம யாரும் கொடுத்து ஃபீல் பண்றப்போ ரிசல்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த பூண்டோட லைஃப், செல்ஃப் லைஃப் நல்லா இருக்கும். ஓகே சரிங்களா. சேல் பண்றதுக்கு கார்லிக் பிசினஸா எடுத்து பண்றவங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் தான் சூட் ஆகும் சார். சூப்பர். வந்து மதிப்பு கூட்டி கொடுக்குறோம், அதாவது உரிச்சு கொடுக்குறோம். இது இல்லாம வேற எதுவும் இருக்கா இதுல? கண்டிப்பாங்க சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்லிக் பேஸ்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்க பேஸ்ட் பண்ணி சேல் பண்ணலாம். இப்போ ஹோட்டல்ஸ்க்கு, நான்வெஜ் ஹோட்டல்ஸ் இது மாதிரி இருக்கிறாங்கன்னா ஃபீல்டு கார்லிக் வாங்குவாங்க. அதிக லெவல்ல பண்றவங்க என்னன்னா பேஸ்டா வாங்குவாங்க. அரைச்ச பூண்டு. உரிச்ச பூண்டு இல்லாம அரைச்ச பூண்டு. ஆமா. கார்லிக், ஜிஞ்சர் இது மாதிரி பீல் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். சரிங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மார்க்கெட்ல உங்களுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இது ஒரு ப்ராசஸிங். அதே மாதிரி கார்லிக்கை வந்து ட்ரை பண்ணி பவுடரா சேல் பண்ணலாம். சரி. கார்லிக் பவுடர், கார்லிக் பீல் பண்ண கார்லிக் வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்க சன்லைட்ல போட்டு பண்ணீங்கன்னா வார கணக்குல ட்ரை ஆயிட்டு இருக்கும். அது ஹைஜீனிக் இருக்காது. நமக்கு ட்ரையர் மிஷினும் இருக்குங்க. சரிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த மிஷின் வந்து ஜஸ்ட் பீல் பண்றதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணவும் கொடுக்கும். ட்ரை பண்ணி பவுடரும் பண்ணாங்க. பவுடர் பண்ணிருமா அந்த மிஷின்? பவுடர் பண்ணாதீங்க சார், ட்ரை பண்ணிட்டு பண்ணி கொடுக்கும். சரி சரி. அது தனியா பல்வரேஷன் நம்ம மிஷின். ஆமா பல்வரைசர். அதெல்லாம் அரைச்சி பவுடர் பண்ணி பவுடராவும் சேல் பண்ணலாம். இப்ப கார்லிக் பவுடர் கூட சேல் ஆகுது. ஆனா நம்ம இந்தியால இல்ல இந்தியால அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லைங்க சார். ஃபாரின் கண்ட்ரில நல்லா போயிட்டு அது என்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க கார்லிக் பவுடர்? அது வந்து மெடிசனுக்கு யூஸ் பண்றாங்க. சரி. ஃபுட்லயே எடுத்துக்கிறாங்க. சரி. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த முருங்கை பவுடர் இருக்கு இல்லைங்களா, முருங்கை லீவ்ஸ் பவுடர், ஹெர்பல் பவுடர்லாம் இருக்குங்களா, அது மாதிரி கார்லிக் பவுடரும் நல்லா போயிட்டு இருக்குங்க சார். சரி சரி. கார்லிக்கை வந்து ஃபீல்டு கார்லிக்கா கொடுக்கறதுக்கு பதிலாக ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க வந்து நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்க. ஓ அப்படிங்களா. முருங்கை இலைய பவுடர். ஆமா, அதை விட பெரிய மார்க்கெட் இருக்கு. அதை விட பெரிய மார்க்கெட். ஆமா. சூப்பர் சார். எல்லாம் மிஷின் எல்லாம் பெருசா இருக்கு. பவரும் நிறைய எடுக்குமா?
த்ரீ ஃபேஸ் லைன் வேணும். அது 10 ஹெச்பிக்கு மேலே தான் நம்மளுக்கு பவர் கன்சப்ஷன் தேவைப்படும். அப்படிங்களா? பட் ஸ்டார்ட் அப் பண்றவங்களுக்கு நம்ம புதுசாக ஒரு மிஷின் டிசைன் பண்ணியிருக்கோம். சிங்கிள் ஃபேஸ்ல என்ன வர மாதிரி. சிங்கிள் ஃபேஸ்ல 3 ஹெச்பி அதெல்லாம் வீட்லயே ஓட்டலாமே. வீட்ல தாராளமா ஓட்டலாம். சரி. ஏன்னா பவர் கன்சப்ஷன் கொஞ்சம் 3 ஃபேஸோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் அவங்களால 3 ஃபேஸ் லைன் எடுக்க முடியாது. அதோட சைஸ் சின்னதா இருக்கும். சின்னதா இருக்கும். நான் உங்களுக்கு காட்டணும் இல்லைங்களா? அந்த இதுங்களா அதுல இப்போ ஒரு 10 ஹெச்பில 50 கேஜி உங்களுக்கு ப்ராசஸ் பண்றோம்னா கார்லிக் டிபெண்ட் பண்ணி ஒரு 15 இருந்து 25 கிலோ வரைக்கும் பர் ஹவர் ப்ரொடக்ஷன் எடுக்கலாம். ஓகே ஓகே. பாருங்க, இவ்வளவு பெரிய இடம் இருந்தா போதும், அந்த மிஷினை வச்சு நீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். போதுமா? உண்மையாலுமே ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே. அப்படி என்னோட சப்ஸ்கிரைபருக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அதிகமான மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளியிலே தெரியாம நிறைய பிசினஸ் நடந்துட்டு விஷயம் நீங்க சொல்லிடுறீங்க. அது உண்மைதான். பொதுவா எனக்கே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கண்டிப்பா சார். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ.